Hi friends, this is Nivita. In the video 10th standard science page number 229 unit 16 plant and animal hormones பத்தி தான் பார்க்க போறோம். Okay. ஸோ இந்த லெசனில் வந்து நம்ம பிளான்ட்டை பற்றியும் பார்க்க போகிறோம், அனிமல் பற்றியும் பார்க்க போகிறோம். முதல்ல ஹார்மோன்ஸ் அப்படின்னா என்னென்னா அது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ். ஓகேவா, ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ், நம்ம பாடியில் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ். அது என்ன வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னா க்ரோத்தும் டெவலப்மெண்ட்டும் அதால் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஓகேவா, ஒருத்தங்க வந்து கரெக்டான க்ரோத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாமே சரியாக வேலை செய்யுது அப்படிங்கிறது. ஒருத்தங்க வந்து கொஞ்சம் க்ரோத் எல்லாமே கம்மியாக இருக்குது, அவங்க வளர வேண்டிய அந்த ஒரு கரெக்டான ஒரு இது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்போ ஹார்மோன்ஸ் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் அது நம்ம பாடியில் இருக்க அது எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னா நம்மளோட க்ரோத்தையும் டெவலப்மெண்ட்டையும் அது வந்து பாதிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அதுதான் ஹார்மோன்ஸ். பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான லெசன். இந்த வேர்ட் ஹார்மோன் அப்படிங்கிறது எந்த வார்த்தையிலேருந்து எந்த இதுலேருந்து வந்திருக்குன்னா க்ரீக் வேர்ட் ஹார்மோன் அப்படிங்கிறது. அப்படின்னா என்னென்னா டு எக்ஸைட் அப்படின்னு அர்த்தம். எக்ஸிட் அப்படின்னா என்னது, தூண்டுறது அப்படிங்கிறது. ஹார்மோன் அப்படிங்கிறது என்ன பண்ணும், ஒரு க்ரோத்தையோ ஒரு டெவலப்மெண்ட்டையோ வந்து தூண்டும். ஓகேவா, த ஃபங்க்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் இன் பிளான்ட்ஸ். யாரால் இப்போ வந்து ஒரு பிளான்ட்டில் வந்து அது வந்து கண்ட்ரோலாக இருக்குது, அது வந்து கோஆர்டினேஷன், இது எல்லாமே கோஆர்டினேட் ஆகி வேலை செய்யுது அப்படின்னா அது எல்லாமே யார் பெர்ஃபார்ம் பண்ணுறா அப்படின்னா ஒரு சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த பிளான்ட். அந்த பிளான்ட்ஸ் வந்து ஒரு சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், அதுதான் வந்து அந்த பிளான்ட்டையே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, கோஆர்டினேட் பண்ணுறது எல்லாமே. ஸோ அதுதான் வந்து பிளான்ட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஒரு பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேட் தி பிளான்ட் இஸ் கால்டு பிளான்ட் ஹார்மோன். ஓகேவா, நிறையா இன் பிளான்ட்ஸ் செவரல் செல்ஸ் வந்து கேப்பபிள் ஆஃப் பிளான்ட்ஸை பொறுத்தவரை நிறைய செல்ஸ்க்கு வந்து ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. திஸ் ஃபைட்டோ ஹார்மோன்னா பிளான்ட் ஹார்மோனை தான் ஃபைட்டோ ஹார்மோன் சொல்லுவோம். அது வந்து டிரான்ஸ்போர்ட்டட் டு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட் டு பெர்ஃபார்ம். அந்த ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது வந்து பிளான்ட்டோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி வேரியஸ் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸை பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனாக என்னது, ஒரு பாடி ஃபங்க்ஷன், அந்த செல்லு வந்து என்ன ஃபங்க்ஷன் செய்யணுமோ அது எல்லாமே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரு ஃபைட்டோ ஹார்மோன் வந்து தான் இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போய் அது வந்து வேரியஸ் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனை பண்ணுது. இப்போ அனிமல்ஸ்க்கு வரலாம். இது வந்து பிளான்ட்ஸ்க்கான ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் ஹார்மோன்ஸ்க்கு. ஓகேவா, பிளான்ட்ஸ்னாலே பிளான்ட் ஹார்மோன், ஃபைட்டோ ஹார்மோன் அப்படிங்கிறது. இப்போது அனிமல்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. வெர்டிபிரேட் அனிமல்ஸ்னால் என்னது, முதுகெலும்புடைய நமக்கு எல்லாமே வந்து எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது வந்து என்ன செய்யும்னா அது வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல தான் அது வந்து இருக்கும். ஓகேவா, பட் அது வந்து பிளட் வழியாக போய் வேறு இடத்துல போய் அதோட ஆக்ஷன் அப்படிங்கிறது வேறு இடத்துல இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்ம எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்வெர்டிபிரேட் அனிமல்ஸ் பொசஸ் அ டைவர்சிஃபைட் கம்யூனிகேஷன். இது வந்து ஒரு டைவர்சிஃபைட் அப்படின்னா ரொம்ப அதிகமான ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் டு கோஆர்டினேட் நம்மளோட ஃபிசியாலஜிக்கல் மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பை கெமிக்கல் இன்டிகிரேஷன். ஃபஸ்ட்டு மெட்டபாலிக் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுதுல்ல, அதை வந்து ஒரு மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட நைட்ரோஜினியஸ் வேஸ்ட் எல்லாமே வெளியில் போகுதில்ல, ஸோ அதெல்லாமே நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுட்டு வந்து எனக்கு பில்டிங் மற்ற எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுதுல்ல, லைக் ப்ரோட்டீன் லிப்பிட்ஸாக கன்வெர்ட் ஆகுதுல்ல, ஸோ அதெல்லாமே நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் வந்து பொசஸஸே டைவர்சிஃபைடான ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டமும் வச்சுருக்கு. என்ன செய்யுது, எதுக்காக அது வச்சுருக்கு அப்படின்னா டு கோஆர்டினேட், எதுக்காக ஃபிசியாலஜிக்கலாக இருக்கட்டும் மெட்டபாலிக் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் பை கெமிக்கல் இன்டெகிரேஷன். அந்த கெமிக்கல் இன்டெகிரேஷன் மூலியமாக நம்மளோட பாடியில் ஃபிசியாலஜிக்கல் அண்ட் மெட்டபாலிக் ஃபங்க்ஷனை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. திஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் வந்து ஒரு கெமிக்கல் மெசேஞ்சராக ஆக்ட் ஆகும், அதுதான் வந்து ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விச் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை ஸ்பெஷலைஸ்டு கிளாண்ட்ஸ் தான் வந்து அந்த ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, physiological process such as digestion, metabolism, growth, development, reproduction அது எல்லாமே ஹார்மோன்ஸால் தான் வந்து கண்ட்ரோல் ஆக்கப்பட்டிருக்கு. ஓகே, நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா பிளான்ட் ஹார்மோன் அப்படிங்கிறது என்னென்னா முதல்ல உங்கள் ஞாபகத்துக்கு வர வேண்டியது அது வந்து ஒரு ஆர்கானிக் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆர்கானிக் மாலிகுல்ஸ் தட் ஆர் ப்ரொடியூஸ்ட் அட் எக்ஸ்ட்ரீம்லி லோ கான்சன்ட்ரேஷன், அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பிளான்ட்ஸை பொறுத்தவரை. ஓகேவா, திஸ் மாலிகுல்ஸ் வந்து கண்ட்ரோல் மார்ஃபாலஜிக்கல், ஃபிசியாலஜிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் ப்ராசஸ். மார்ஃபாலஜிக்கல் அப்படிங்கிறது உருவத்தில் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து டிட்டர்மின் பண்ணுறதும் வந்து இந்த வகையான மாலிகுல்ஸ் தான். ஓகேவா, ஃபிசியாலஜிக்கல் அப்படின்னு சொல்லும்போது ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி வருது, பயோகெமிக்கல் ரெஸ்பான்ஸ் எல்லாமே இந்த மாலிகுல்ஸை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளான்ட் ஹார்மோனில் வந்து 5 மேஜர் டைப்ஸ் இருக்குது. ஆக்சின், சைட்டோகினின், கிபர்லின்,
அப்சிசிக் ஆசிட் அண்ட் இத்திலினி அப்படின்னு சொல்கிறது. இந்த பிளான்ட் ஹார்மோனில் ஆக்சின், சைட்டோகினின், கிபர்லின் இதெல்லாமே வந்து பிளான்ட் க்ரோத்தை வந்து ப்ரமோட் பண்ணும். ஓகேவா. அடுத்தது இந்த அப்சிசிக் ஆசிடும் எத்திலினும் வந்து பிளான்ட் க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளான்ட் ஹார்மோனை பொறுத்தவரை 2 டைப் இருக்குது. ஓகேவா. ஒன்று க்ரோத்தை வந்து ப்ரமோட் பண்ணுறது, இன்னொன்று வந்து க்ரோத்தை வந்து இன்ஹிபிட் பண்ணுறது. இன்ஹிபிட்னா தடை செய்கிறது. ஸோ அப்போ க்ரோத்தை வந்து ப்ரமோட் பண்ணுறதுல வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஆக்சின், சைட்டோகினின், கிபர்லின் அப்படின்னு சொல்லிட்டு. அதே வந்து க்ரோத்தை வந்து இன்ஹிபிட் பண்ணுறது அப்படின்னா அப்சிசிக் ஆசிடும் எத்திலினும் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிராவிட்ராபிசம் ஆஃப் ரூட்ஸ், அதாவது கிராவிடேஷன் நோக்கி அந்த ரூட்டை வளர்றது தான் வந்து கிராவிட்ராபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சின். ஓகேவா. ஸோ க்ரோத்தை வந்து இது பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டெம் இலாங்கேஷன், அந்த ஸ்டெம்மை வந்து இலாங்கேட் பண்ணுறது, அது எல்லாமே பெருசாக்குறதுல அப்போ க்ரோத்தை வந்து இது பண்ணுது, ப்ரமோட் பண்ணுது. ஸோ அப்போ வந்து ஆக்சின், ஜிபர்லிக் ஆசிட் இது எல்லாமே. அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இனிஷியேஷன் ஆஃப் ஃப்ளவரிங், ஃப்ளவர் வந்து பூக்கிறதுக்கு ஒரு சில ஹார்மோன் வேலை செய்யுது. அடுத்தது க்ரோத் ஆஃப் யங் ஃப்ரூட்ஸ், ஒரு ஃப்ரூட் இது பண்ணுறதுக்கு ஒரு சில ஹார்மோன் வேலை செய்யுது, சைட்டோகினின் அப்படிங்கிறது. இண்டக்ஷன் ஆஃப் ஃப்ரூட் ரைப்பனிங், அதாவது ஃப்ரூட்டை வந்து புளிக்க வைக்கிறது, அந்த ரைப்பனிங்னு அந்த அழுக வைக்கிறதா இருக்கட்டும். ஸோ அதுக்கு வந்து எத்திலினி அப்படிங்கிற ஒரு இது. ஸோ இதெல்லாமே என்னது இன்ஹிபிட் பண்ணுது. எத்திலின் வந்து இன்ஹிபிட் த க்ரோத், பிளான்ட் க்ரோத்னு பார்த்தோம்ல. ஸோ அது டெவலப்மெண்ட் ஆஃப் அப்சிஷன் ஜோன், எத்திலின் அண்ட் ஆக்சின். ஓகே. அடுத்தது வந்து ஸ்டொமேட்டல் க்ளோஷருக்கு வந்து அப்சிசிக் ஆசிட் வந்து உதவுது. அடுத்தது கண்ட்ரோல் ஆஃப் செல் டிவிஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சைட்டோகினின் அண்ட் ஜிபர்லிக் ஆசிட் இதெல்லாமே யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாமே பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.